ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேங்கிள் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 கட்டில் ஃப்ளாட் பேங்கிள் எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து 25 அல்லது 30 ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோங்க. அதை க்ளூ போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி டைட்டாக ரேப் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ப்ரெஷர் கொடுக்கமோ அதே ப்ரெஷர் எண்டிங் வரை கொடுத்தா தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பேங்கிள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டைட்டாக ரேப் பண்ணிட்டு வரணும். ரேப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிடணும். அதிக க்ளூ யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாக போட்டாலே போதும். லைட்டாக போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிட்டா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ரவுண்ட் பேங்கிளுக்குமே இதே மாதிரி தான். அதுக்கு நான் 4 கட்டில் ரவுண்ட் பேங்கிள் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து 25 அல்லது 30 ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோங்க. க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் வந்து காய விட்டுறணும். காய விட்டுட்டு ரேப் பண்ணால் தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இதுவுமே இப்படி தான் டைட்டாக ரேப் பண்ணிகிட்டே வரணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.